திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேயர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகின்றேன். புதிதான விஷயம் இன்னைக்கு கூட பாருங்களேன், ஒரு புதிய காலை பொழுது தேவனே வாக்களிச்சிருக்கிறாரு. புதிய கிருபை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி புதுசா விஷயங்களை பார்க்க, ஒவ்வொன்றுக்குள்ளும் இருக்கிற புதியதை கவனிக்க நம்ம மனசு கொஞ்சம் விரிவாக்கணும். இந்த புதிதான அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே நம்ம கேட்க ஆரம்பிச்சிருக்கிறோம். மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை நமக்குள்ள கொடுக்குது. இதை கேட்கும்போது மனுஷன் இந்த பூமியில எதையுமே புதிதான விஷயங்களை சந்தோஷமாக பார்க்கவும் ஏற்றுக்கொள்ளவும் செய்யறான்னு நமக்கு தெரியும். தேவனுடைய வசனங்களுக்குள்ள போய் பார்க்கும்போது தேவன் உண்டாக்கின இந்த வானம் பூமி இவைகள் எல்லாம் நல்லா தான் இருந்தது. ஏன்னா அவர் ஒவ்வொன்றும் படைக்கும் போதும் ஒவ்வொரு நாளுடைய முடிவிலையும் அது நல்லதென்று கண்டார், அதை ஆசீர்வதித்ததாகத்தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா இது எப்படி கெட்டு போச்சு, எப்படி இது சாபத்துக்குள்ளானதுன்னு பார்த்தோம்னா மனுஷனுடைய பாவத்தினாலே. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பொழுது இந்த பாவத்தின் விளைவாக அவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து ஒரு பிரிவு ஏற்பட்டது. தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. அடுத்தது இந்த பூமி சபிக்கப்பட்டது. சில நேரங்கள்ல நம்முடைய தனிப்பட்ட பாவம் நம்மளோட போயிடும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் ஆதாம் ஏவாள் விஷயத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா அவருடைய மீறுதலாகிய அந்த பாவமானது பூமி முழுவதும் சாபத்துக்குள்ள கொண்டு வந்தது. நம்ம ஏதாவது ஒன்று பழசாயிடுச்சுனாக்கா உடனே என்ன சொல்றோம், அது ரொம்ப பழசா இருக்குது, இதுக்கு மேல அதை வச்சுக்க கூடாது, உடனே புதுசாக்கிடுவோம் அப்படின்னு நம்ம திட்டம் போடுறோமா இல்லையா? தேவன் இந்த சபிக்கப்பட்ட இந்த பூமியை புதிதாக்கும்படியான திட்டத்தை அவர் ஏற்கனவே மனதில் வச்சிருந்தார். அது எப்படி, இந்த மீறுதல் எப்படி நடந்தது, சாபம் எப்படி வந்தது, இதை நாம இன்னைக்கு கவனிக்க போறோம். செய்தி போலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையானது உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கண்மணிகளே, தோழர்களே, பரிசுத்தவான்களே, இந்த நற்செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லாவற்றையும் நான் புதிதாக்குகிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பழையவைகள் எல்லாம் ஒழிந்து எல்லாம் புதிதாயிற்று என்று புதிய ஏற்பாடு கம்பீர சத்தமிடுகிறது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 3வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 354வது பக்கம். பேனா இருக்குமானால் அடிக்கொண்டிடுங்கள். இனி ஒரு சாபமும் இராது, இனி ஒரு சாபமும் இராது. சகோதரர்களே, நீங்கள் சாபம் என்ற வார்த்தையை கேட்டிருப்பீர்கள். ஆனால் அது ஒரு வல்லமை என்று நீங்கள் நினைத்திருக்கிறீர்களா? இப்போ ஆசீர்வாதம் என்ற வார்த்தையை நாம் கேட்கும்போது அது ஒரு வல்லமை, அது நம்மோடு செயல்படுகிறது என்று நாம் நம்புகிறோம். ஆசீர்வாதத்துக்கு எதிரடியான வார்த்தை சாபம். தேவன் மனிதனை உண்டாக்கும்போது அவனை சபித்தார் என்று நாம் படிக்காமல் அவனை ஆசீர்வதித்தார் என்று தான் நாம் படிக்கிறோம். பைபிளில் ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட முதல் வார்த்தை ஆசீர்வாதம். தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். மனிதனுடைய படைப்பு ஆசீர்வாதங்களில் தொடங்குகிறது. ஆனால் இப்பொழுது வாழ்கிற நம்முடைய வாழ்க்கையும் இந்த பூமியும் இந்த பைபிளை அறியாத மனிதன் கூட நான் சாபத்தில் இருக்கிறேன் என்று நினைக்கக்கூடியதாக இருக்கிறது. எல்லாம் சாபத்தின் கீழ் இருக்கிறது. அதனால தான் வெளிப்படுத்தல் 22:3 நாம் வாசிக்கிறோம், நோ மோர் கர்ஸ், இனி ஒரு சாபமும் இராது. சகோதரர்களே, மனிதன் பாவம் செய்த பொழுது தேவன் தமது வாயினாலே மனிதனுக்கு இந்த சாபத்தை கூறினார். ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். உங்கள் கையில் பேனா இருக்குமானால் நான் சொல்கிற இடத்துல குறித்து கொள்ளுங்கள். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே
பேனால் அடிக்கோட்டிடுங்கள். பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பகிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். சகோதரர்களே, மனிதனுக்கு சாபம் கூறப்பட்ட போது அந்த சாபம் அந்த மனிதனை எல்லா கோணங்களிலும் வாழ்க்கையில் எல்லா பக்கங்களிலும் எதிரொலிக்கக்கூடியதாக மாறியது. முதலாவது, மனிதன் கால் ஊன்றி நின்று நம்பிக்கையோடு வாழ நினைத்த பூமி சபிக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். பூமியில் விளையும் விளைச்சல்களும் சாபத்துக்குரியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். முள்ளும் குறுக்கும் விளையக்கூடியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். மனிதனுடைய முகத்தின் வேர்வை உழைப்பினாலே அவன் முன்ன வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். நீ மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் மண்ணுக்கு நீ திரும்புவாய் என்று பார்க்கிறோம். இவைகளெல்லாம் மனிதன் மீது வந்த சாபங்கள். இதே ஆதியாகமம் 1 அதிகாரம் 28வது வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி 1, பூமியை நிரப்பி 2, அதை கீழ்ப்படுத்தி 3, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் 4 என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆசீர்வாதத்தோடு தொடங்கின மனிதன் அந்த ஆசீர்வாதத்தினுடைய 4 பக்கங்கள் பலுகி பெருகுதல், மல்டிப்ளை, பூமியை நிரப்புதல், ஃபில் தி எர்த், அதை கீழ்ப்படுத்துதல், சப்டியூ, அதை ஆண்டு கொள்ளுங்கள், ரூல் ஓவர் இட். ஆக முழு சுதந்திரத்தோடு படைக்கப்பட்ட இந்த மனிதன் தான் கர்த்தர் விலக்கின அந்த கனியை புசித்ததனால, கர்த்தருடைய கட்டளையை அவன் உடைத்து போட்டதனால, தேவனுடைய வார்த்தையை அவன் நம்பாமற் போனது நிமித்தமாக, கீழ்ப்படியாமையினால அவன் மீது பாவமும் பாவத்தினாலே மரணமும் உண்டாயிற்று. இன்றைக்கு மனுஷன் வலி என்ற ஒரு விஷயத்தை எப்போதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். குழந்தைகள் அழுகிறது வலியினாலே. மனிதர்களுக்கு வலி புரியும். வலி இல்லாத மனிதனே கிடையாது. இந்த வலி என்பது பாவத்தின் கீழ் வந்த மனிதனுக்கு சரீரத்தில் ஏற்பட்ட பௌதிக மாற்றம். இதை ஆதியாகமும் 3 அதிகாரம் 16 வசனம் பாருங்கள். அவர் ஸ்திரீயை நோக்கி, நீ கர்ப்பவதியாக இருக்கும்போது உன் வேதனையை பெருக பண்ணுவேன், வேதனையோடு பிள்ளை பெறுவாய், உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான் என்றார். இந்த பெயின் என்று சொல்லக்கூடிய அந்த வலி, அதில் அளவுகள் இருக்குது. சாதாரணமாக தாங்கி கொள்கிற அளவுக்கு வலி, உயிரே போகிற அளவுக்கு வலி. சில வலிகள் உயிரையே எடுத்துரும், அதான் மரணம். ஆக இந்த வலிகள், இந்த பெயின் ரிசல்ட் ஆஃப் சின், பாவத்தினுடைய விளைவாக இருக்கிறது, சாபத்தினுடைய ஒரு அடையாளமாக இருக்கிறது. இனி ஒரு சாபமும் இராது என்று இதோ எல்லாவற்றையும் புதிதாக துவங்குகிற தேவன் புதிய ஏற்பாட்டில் நமக்கு வாக்களித்திருக்கிறார். ஆனால் ஆதியாகம காலத்திலிருந்து படிக்கிற மனிதன் பாவத்தினாலே சாபத்துக்கு உள்ளே வந்து விட்டான். இந்த சாபம் அவனை ஆட்டி படைக்கிறது. இன்றைக்கு சமுதாயத்தில் பாருங்கள், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த பைத்திய நிலை, ஏன் இந்த கொடுமை, ஏன் ஒரு சாண் ஏறினால் முழம் சறுக்குகிறது, வாழ்க்கை ஏன் இப்படி என்றெல்லாம் நாம் கேட்கும்போது அதற்கு ஒரு காரணத்தை கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆனால் நீங்கள் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காரணம் சாபம். சகோதர, சாபங்கள் நம்மை தொடர்ந்து வருகிறது. பூமியின் கீழே நாம் வாழ்வதே ஒரு சாபத்துக்குரியது தான். அதுபோக மனிதர்களும் ஒருவர் மேல் ஒருவர் தங்களுடைய சாபங்களை குவிக்கிறாங்க.
சாபங்கள் நம்மை நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. சாபம் இருக்கிற மனிதன் மீது சாபம் நீக்கப்பட வேண்டும். சாபத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனம். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? சகோதரர்களே, உடம்புல வலிக்கிற மாதிரி எரிச்சலும் கோபமும் நமக்கு வருது பார்த்தீங்களா? நம்முடைய முகமே மாறி விடுகிறது பார்த்தீங்களா? அதுக்கு என்ன காரணம்? இந்த கோபம் எங்கிருந்து வருது? இந்த கோபத்தினுடைய மூல காரணம் எங்கிருந்து வருது? அப்போ நம்ம உடம்புக்குள்ளவே ஒரு ரசாயன மாற்றம் ஏற்படுதா? கோபம் நம்முடைய முகத்தில் தெரியும். அதிக கோபம் இன்னொரு மண்ணையும், அதிக கோபம் இன்னொரு மனுஷனையே கொல்லும். இதே காயின் தன் சகோதரனை கொன்றான். 4ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்கள். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான். அவர்கள் வயல்வெளிகளில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். முதல்ல கோபம், முகநாடி வேறுபடுதல், அதனுடைய உச்சகட்டம் தன்னுடைய சொந்த சகோதரனை, சகோதரன் சொல்லும்போது அண்ணன் இல்லை, தம்பி. எப்போவுமே தம்பியை அண்ணன் எப்பவுமே இயல்பாகவே நேசிப்பான். அது ஒரு இயற்கை கூட. ஆனால் சகோதரனை, இளைய சகோதரனை, தம்பியை அவன் வயல்வெளிகளில் கொன்றான். இப்போ அந்த சாபம் எந்த அளவுக்கு மனிதன் மீது வந்து சேர்ந்ததுன்னு பாருங்க. சகோதரனை கொன்றவன் அவன் சிந்திய ரத்தம் வானத்தில் உள்ள தேவனை நோக்கி கூப்பிட்டுறான். 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. அப்படின்னா ரத்தம் வந்து ஒரு வாய் மாதிரி திறந்து வானத்தில் இருக்கிற தேவனை நோக்கி கூப்பிடுதுன்னு அர்த்தம் இல்லை. ரத்தம் கூப்பிடுதுன்னு சொன்னால் தேவனுக்கு அது தெரியும்னு அர்த்தம். பூமியில் எல்லா காரியங்களையும் அவருடைய கண்கள் பார்க்கிறது. அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. தன் சகோதரனுடைய ரத்தம் சிந்தப்பட்டதை அந்த காயின் மறைத்து விடலாம் என்று நினைத்தான். தன் தாயின் தகப்பனுக்கு தன்னுடைய தம்பியை ஏதோ ஒரு மிருகம் கொன்று விட்டது என்று சொல்லி தப்பி விடலாம் கூட அவன் எண்ணி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவனை சந்தித்து, நீ என்ன செய்தாய் என்று கேட்கிறார். ஆபேலை கொண்டது மிருகம் அல்ல, கொன்றவன் கொலையாளியாக அங்கே நிற்கிறான். இப்பொழுது அந்த கொலை அவனோட போகலை. 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த கொலை தொடர்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். லாமேக்கு தன் மனைவிகளை பார்த்து, ஆதாளே சில்லாளே, நான் சொல்லுவதை கேளுங்கள். லாமேக்கின் மனைவிகளே, என் சத்தத்துக்கு செவி கொடுங்கள். எனக்கு காயம் உண்டாக ஒரு மனுஷனை கொன்றேன், எனக்கு தழும்புண்டாக ஒரு வாலிபனை கொலை செய்தேன். காயினுக்காக 7 பழி சுமருமானால் லாமேக்குக்காக 777 பழி சுமரும் என்றார். 4ஆம் அதிகாரத்துக்குள்ளவே அந்த மனித வர்க்கம் அந்த சாபத்தினுடைய உச்ச எல்லைக்கு சென்று விட்டது. இங்கே லாமேக்கு சொல்கிறார், 770 முறை பழி சேர வேண்டும் என்று சொல்கிறார். ஆகவே சாபம் மிகவும் வேதனைக்குரியதாக இருக்கிறது. இன்றைக்கி நம்முடைய வீடுகளில் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய மனைவி, நம்முடைய தாய் தகப்பன், நம்முடைய வருமானம், நம்முடைய வேலைகள், நம்முடைய எல்லா காரியங்களிலும் அங்கே சாபம் இருக்குமானால், சாபத்தினுடைய பிள்ளைகள் இருப்பார்களானால், சாபங்கள் குவிக்கப்பட்டிருக்குமானால், சாபங்கள் இடப்பட்டிருக்குமானால், சாபங்கள் பேசப்பட்டிருக்குமானால், சாபங்கள் வழிநடத்தப்பட்டிருக்குமானால், சாபத்தின் மத்தியில் ஒரு சாம்பலுக்குள்ளே நுழைந்திருக்கிற ஒரு புழுவை போல நாம் இருக்க முடியும். இந்த சாபத்திலிருந்து நாம் புதிய மக்களாக மாற வேண்டும். ஆதியாகமம்
3ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். மூல மொழியில் துரத்தி விட்டார் என்பது போல இருக்கிறது. அவர்களை போ என்று தள்ளிவிட்டார். சபிக்கப்பட்ட பூமிக்கு போ என்றால் சாபத்தினுடைய மக்கள் சாபத்தின் கீழ் தான் இருக்கணும். அவன் திரும்பி வரக்கூடாது என்று சொல்லி 24வது வசனம், அவர் மனுஷனை துரத்தி விட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களை வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். சாபம் மனிதனை ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே துரத்த ஆரம்பிச்சது. இந்த மனுக்குலம் முழுவதையும் அது துரத்தி கொண்டே இருக்கு. இன்றைக்கு எல்லா மனுஷர்களும் சாபத்தின் கீழே துரத்தப்பட்டு கொண்டிருக்காங்க. இந்த சாபத்தை உடைப்பதற்கு, எரிவதற்கு, விலகுவதற்கு ஒரு வழி உண்டா? இந்த சாபத்தை நீக்கும்படியான மருத்துவம் இருக்கிறதா? அறுவை சிகிச்சை இருக்கிறதா? மந்திர சொல் இருக்கிறதா? அல்லது யாராவது நம்முடைய சாபத்தை நீக்கி விடும்படியான ஆற்றல் உடையவர்கள் இருக்கிறார்களா? யாருமே இல்லை. சகோதரர்களே, கலாத்தியருக்கு நாம் படிக்கும்போது 3ஆம் அதிகாரம் 13வது வசனம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இந்த வசனத்தில் 3 முறை சாபம் என்ற சொல்ல நீங்கள் பார்க்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி ஒரு முறை, கிறிஸ்து நமக்காக சாபமாகி 2, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி விட்டார் 3. நம்முடைய வாழ்க்கையில் சாபங்கள் எந்த முனையில், எந்த சூழலில், எந்த வகையில் வரும் என்று நமக்கு தெரியாது. ஆதாம் ஏவாளுக்கு சாபம் அவர்கள் பறித்து உண்ட நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியினால் வந்தது. அந்த சாபம் பூமியின் மேலே விழுந்தது. அது மனுக்குலத்தின் மீது வலியாக மாறியது, வேதனையாக மாறியது, மரணமாக மாறியது, கோபமாக மாறியது, கொலையாக மாறியது, இரத்தம் சிந்தும்படியாக மாறியது, பழி சுமக்கக்கூடியதாக ஆனது. கர்ஸ் கண்டினியூஸ். ஆக இந்த சாபத்திலிருந்து நாம் விடுதலையாக வேண்டும். அதனால தான் சொல்கிறார் வெளிப்படுத்தலில் 22:3, இனி ஒரு சாபமும் இராது. இந்த இடத்துல இனி என்ற ஒரு கருத்து 21ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் வெளிப்படுத்தல படிக்கிறோம். இதோ நான் எல்லாவற்றையும் புதிதாக்குகிறேன். Behold, I make all new. இப்பொழுது சாபத்தையும் நீக்கி விடுகிறேன் என்று சொல்லுகிறார். பழைய சாபங்களிலிருந்து தேவன் நம்மை விடுதலையாக்குவதாக சொல்லுகிறார். ரோமருக்கு எழுதிய நிருபம் 8வது அதிகாரம் பக்கம் 215 3வது வசனம், அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அதாவது மனிதன் மீது சாபத்தை பழைய ஏற்பாட்டில் பார்க்கிற நாம் அந்த மனிதன் மீது உள்ள பாவத்தையும் சாபத்தையும் நீக்கத்தக்கதாக தேவன் இரக்கமுள்ளவராய் தமது குமாரனை உலகத்திற்கு அனுப்பினார். அவர் வந்த பொழுது உங்களைப் போல என்னைப் போல பாவ மாம்சத்தின் சாயலாக வந்தார். அவருடைய சரீரம், அவருடைய கண்கள், அவருடைய எண்ணங்கள் தேவைப்பட்டால் பாவம் செய்ய முடியும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. ஆனால் இயேசு இந்த மூன்றையும் அவர் பாவ சாயல் உள்ள சரீரத்தில் வந்தாலும் அதை அவர் செய்யாமல் இருந்தார். அவர் நீதி உள்ளவராக இருந்தார்.
அதனால மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். He condemned the death by his death. மரணத்தை அவருடைய மரணத்தினாலே பாவம் சாபம் ஆகிய இவைகளை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து விட்டார். உபாகமம் 21 அதிகாரம் 23வது வசனம், இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது, அந்த நாளில் தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கிலிடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன், ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாதிருப்போமாக. சகோதரர்களே, இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலர்கள் தேவன் கொடுத்த அந்த தேசத்தில் இருந்த காலத்தில் தான் பாவ சாயலாக மனிதனாக வந்த தேவனுடைய குமாரனை, பாவமற்ற அவரை ஒரு பாவியாக சாபம் உடைய ஒருவரைப் போல சிலுவையிலே கொன்று அவரை அடக்கம் செய்தார்கள். இயேசு பாவத்தையும் சாபத்தையும் சுமந்தார். அதனால்தான் இனி ஒரு சாபமும் இராது. எல்லாவற்றையும் புதிதாக்கும்படி இப்போது தேவன் நமக்கு உதவி செய்யும்படி வந்திருக்கிறார். ஆக இந்த வேதாகமத்தை எடுத்து பார்க்கும்போது ஆரம்பத்தில் சாபம் தொடர்ந்த மனிதன் வெளிப்படுத்தல் காலத்துக்கு வரும்போது சாபம் நீக்கப்படும் ஒரு உலகத்திற்கு வருகிறார். அங்கே நீங்கள் காணப்படத்தக்கதாக நான் உங்களை அழைத்து ஆசீர்வதித்து உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் சாபங்களிலிருந்து நீங்கள் விடுதலையாகத்தக்கதாக ஐ பிரேக் த கர்ஸ், சாபத்தை நீக்குகிறவனாகவே உங்களுக்கு நற்செய்தி நான் அறிவிக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த அன்பான தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட எச்சரிப்பூட்டக்கூடிய நற்செய்திக்காக உமக்கு தோத்திரம். ஆச்சரியமாக இருக்கிறது. எங்களை சூழ நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிற சாபங்களுக்கு அளவே இல்லை. இந்த சாபங்களிலிருந்து நாங்கள் வெளியே வர முடியாத ஒரு மரண குழிக்குள் விழுந்த மக்களைப் போல் இருக்கிறோம். ஒரு பாம்பு புற்றுக்குள்ளே கைவிட்ட மக்களைப் போல் இருக்கிறோம். சாபம் இராது என்று சொன்னீரே, புதிதாக எல்லாவற்றையும் மாற்றுவேன் என்று சொன்னீரே, உமது மக்களுக்கு அந்த வாக்குறுதியை நிரூபிக்க வேண்டும் என்று செபிக்கிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவின் கிருபையுள்ள பெயரால் திருமறை நேர நேயர்களுக்கு காலை வணக்கம். இந்த புதிய தொடரை பார்த்து அநேகர் போன் மூலமாக அழைத்து கருத்துக்களை தெரிவித்திருந்தீர்கள். உங்களை பாராட்டுகிறோம். ஏற்கனவே பார்த்த செய்திகளை குறித்து கடிதங்கள் மூலமாக உங்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நேயர்களே, நீங்கள் சென்னையில இருக்க நேர்ந்தால் ஆதி கிறிஸ்தவர்களைப் போல புதிய ஏற்பாட்டு தொழுகை செய்ய உங்களை அன்போடு அழைக்கிறோம். அது மட்டுமல்ல, காலம் பொல்லாததா இருக்கிறது. நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய வாழ்நாள் குறுகினதா இருக்கிறது. கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிறது. ஆகவே வேதாகமத்தின்படி, வேதாகமத்தில் சொல்லப்பட்ட திருச்சபையில, வேதாகமம் சொல்லப்பட்ட வழியில நீங்கள் திருமுழுக்கு பெற்று பாவ மன்னிப்பு பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்ற தலைப்பில் இன்றைக்கு 2வது செய்தியை கேட்டீர்கள். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் புதிதாக்குகிற தேவன். மனிதனாகிய நமக்கு கூட பல நேரங்களிலே பழையவைகளை தூக்கி எறிந்து விடுகிறோம், புதியவைகளாக மாற்றிக்கொள்கிறோம். இதோ தேவனும் கூட பாவப்பட்ட இந்த உலகை நீக்கிவிட்டு ஒரு புதிய உலகை படைத்தார். பாவப்பட்ட உலகத்திலிருந்து பரிசுத்தமான மக்களை தேவன் தெரிந்து கொண்டார். இந்த நாளில நீங்கள் கேட்ட செய்தியை நீங்கள் மறுபடியும் பரிசீலித்து பாருங்கள். உலகம் எப்படி இருக்கிறது? அது சாபத்துக்கு உட்பட்டு இருக்கிறது. சாபத்துக்குட்பட்ட உலகத்திலிருந்து தான் தேவனானவர் நித்திய ஜீவனுக்கு ஏதுவான மக்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறார். அதற்காக தான் தன் சொந்த குமாரனையே அனுப்பினார். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்தை, சட்ட திட்டத்தை மனிதன் மறந்து விட்டான், கீழ்ப்படிய மறுத்து விட்டான். ஆகவே நாம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை படிக்கும் பொழுது ஒரு புதிய உபதேசத்தை தேவன் கொடுக்கிறார். இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். பழைய உபதேசம் அல்ல, இப்பொழுது ஒரு புதிய உபதேசம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதன்படி நாம் கற்றுக்கொண்டு வாழ தேவன் உதவி செய்வாராக. இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான்: பூமி ஏன் சபிக்கப்பட்டது? மீண்டும் சொல்கிறேன், எளிமையான கேள்வி. வசனத்தை கவனிங்கள், குறிப்புகளை ஆராய்ந்து பார்த்து சரியான பதிலை உடனே எழுதுங்கள். பூமி ஏன் சபிக்கப்பட்டது? எழுதி கொண்டீர்களா? உடனே பதில் எழுதுங்கள்.
SMS மூலமாக பதில் அனுப்புகிறவர்கள் தயவு செய்து உங்களுடைய முழுமையான முகவரி, பின்கோடு, வீட்டு எண், தெரு எண், தெரு பெயர் இவைகளை சேர்த்து அனுப்பும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நேயர்களே, ஆவிக்குரிய புத்தகங்கள், டிவிடிக்கள், திருச்சபையிலே பயன்படுத்தப்படும் பந்தி பாத்திரங்கள், காணிக்கை பைகள் தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றிய நேரங்களை பிறருக்கு அறிமுகம் பண்ணுங்கள். இந்த நிகழ்ச்சிகள் யூடியூபில் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்கள், பிறரை பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். தொடர்ந்து கடிதங்களை எழுதுங்கள், அழையுங்கள், சந்தேகங்களை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை இதே சேனலில் இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை தேவனுடைய ஒப்பற்ற அன்பு உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்?